ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் ரெனியூவல் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. அதில் 150 ஹவர்ஸ் சிஎன்இ ஹவர்ஸ் வாங்கினா மட்டும்தான் நம்ம அடுத்த 5 இயர்ஸில் வந்து ரெனியூவல் பண்ணுறாப்புல அவங்க வந்து ஒரு ப்ராசஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎல்எஸ் வேணாம், ஒரு 18 ஹவர்ஸ் வேணாம், 150 ஹவர்ஸ் நீங்கள் சிஎன்இயே பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்தது. அது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுலேயுமே இன்னொரு பெனிஃபிட் என்ன வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 75 ஹவர்ஸ் வந்து நீங்கள் இன்கேஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நர்சிங் சூப்பரண்டன்ட் கிரேட் 1 கிரேட் 2லேருந்து எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அங்கேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா 75 ஹவர்ஸை வந்து உங்களுக்கு தள்ளுபடி பண்ணி 75 ஹவர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து சிஎன்இ ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணால் போதும். அது ஒரு 3 மாடியூல் பண்ணால் போதும், அதுவே 75 ஹவர்ஸ் வந்துடும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் வந்து அடுத்த ரெனியூவலை வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் வந்துருந்தது. அது வந்து தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலோட ரிஜிஸ்ட்ராரே நமக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வீடியோவும் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலிருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னா 2012 பேட்ச், அதாவது 2012 ஜூனுக்குள்ளே முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் முடித்தவங்க இன்கேஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎன்இ ஹவர்ஸே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணவே தேவையில்லை, டேரெக்டாகவே நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயம். யாரெல்லாம் 2012 பேட்ச் இருக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி பேட்ச் வரைக்கும் நீங்கள் வந்து சிஎன்இ ஹவர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ரினியூவலை வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதோட டீட்டெயில் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலோட அந்த டோல் ஃப்ரீ நம்பர் எடுத்து நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு உங்களோட ரெனியூவலை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா சொல்லுங்கள், நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ இந்த வாய்ஸ் நோட்டை வந்து, அதாவது அவர் அனுப்பின நம்ம வாய்ஸ் நோட்டை வந்து இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2012 ஜூன் பேட்ச் வரைக்கும் நீங்கள் வந்து சிஎன்இ ஹவர்ஸ் இல்லாமல் உங்களோட ரெனியூவலை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல நியூஸு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணி யாரெல்லாம் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ 2012க்கு மேலே அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக அவங்களோட ரெனியூவலை பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய சிரமமாக இருந்தது, இப்போ இது ஈஸியாக ஆக்கியிருக்காங்க. குட் மார்னிங் மேட்டன், நர்சிங் சூப்பரண்ட்ஸ் கிரேட் 1. ஆக்சுவலாக அந்த ரெனியூவல் ப்ராசஸில் இன்னொரு ரிலாக்ஸேஷன் என்னென்னா 2012 ஜூனுக்கு முன்னாடி முடிச்சு சர்வீஸில் இருக்கவங்க வந்து they can directly renew their license. நீங்கள் சிஎன்இலாம் பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே ரெனியூ பண்ணிக்கலாம். ஒன்லி யூ நீட் டு அது ஏதோ அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க கவுன்சிலில், அந்த அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும், ரெனியூவல் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே டைரெக்டாகவே ரெனியூ ஆகிடும். அதனால் 2012 ஜூனுக்கு முன்னாடி ஜாப் ஜாயின் பண்ணி அல்ல கோர்ஸ் முடித்தவங்க தேர் எலிஜிபிள் டு ரெனியூ வித்தவுட் சிஎன்இ ப்ரோக்ராம். அதனால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் டைரெக்டாகவே நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதனால் சிஎன்இ பண்ணிட்டு தான் ரெனியூ பண்ணணுன்றது கிடையாது. ஜஸ்ட் கன்வே த மெசேஜ் டு ஆல் த நர்சஸ். தேங்க்யூ ஸோ மச்.